டெலிமிட்டேஷன் பில் என்று சொல்லப்படும் மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றுவதற்காக மக்களவையில் உண்மையில் 3 மசோதாக்களை மத்திய அரசு கொண்டு வந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்பது வெறும் போர்வை மட்டுமே. அதற்கான அரசமைப்பு சட்ட திருத்தம் என்ற பெயரில் மத்திய அரசு உண்மையில் செய்ய நினைத்தது இந்த அநீதியான தொகுதி மறுவரையறையைத்தான் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. ஆனால் அந்த மசோதா மக்களவையில் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அரசமைப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்கு 2/3 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் அவ்வளவு பலம் இல்லாததால், பாஜகவிற்கு அவ்வளவு பலம் இல்லாததால் மசோதா மக்களவையில் தோற்கடிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மசோதா என்ன என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. காரணம், எதிர்காலத்திலும் இது போன்ற தொகுதி மறுவரையறை என்பது அவசியம் நடைபெற்றாக வேண்டிய ஒரு நிகழ்வு. அப்படிப்பட்ட சூழலில் அந்த மசோதாவில் என்ன இருந்தது, அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்து விடலாம். மாநிலங்களுக்கான மக்களவை இடங்கள் ஒதுக்கீடு என்ன சொன்னார்கள், ஆனால் சட்ட வரைவில் என்ன எழுதப்பட்டிருந்தது, தற்போதுள்ள 550 மக்களவை இடங்கள் என்ற உச்சவரம்பு 850 மக்களவை இடங்களாக அதிகரிக்கப்படும், ஒவ்வொரு மாநிலமும் கூடுதலாக 50 விழுக்காடு இடங்களை பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, அமித்ஷா பல்வேறு மாநிலங்களுக்கு மிகச்சரியாக எத்தனை தொகுதிகள் என்பதையும் வாசித்தார். தமிழ்நாட்டுக்கு 39 என்பதிலிருந்து 59ஆகவும், கர்நாடகத்திற்கு 28 42ஆகவும், கேரளத்திற்கு 20 30ஆகவும், ஆந்திர பிரதேசத்திற்கு 25 38ஆகவும், தெலுங்கானாவிற்கு 17 26ஆகவும் உயரும் என்று அமித்ஷா தெரிவித்தார். இந்த கணக்கு அரசமைப்பு சட்ட 131வது திருத்த மசோதா மற்றும் மறுவரையறை மசோதாவுடன் எப்படி பொருந்தி போகும் என்பதையும் வெள்ளிக்கிழமை அமித்ஷா விளக்கினார். மக்களவை இடங்களை மாநிலங்களுக்கு பங்கிட்டு தரும் தற்போதுள்ள விகிதாச்சாரம், அதாவது 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1973ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட விகிதாச்சாரம் மாற்றமின்றி தொடரும் என்று பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தெரிவித்தனர். மாநிலங்களுக்கிடையே மக்களவை இடங்களை பங்கிடும் முறை என்பது அரசமைப்பு சட்டத்தின் 81வது பிரிவு மற்றும் 82வது பிரிவு மூலம் ஆளுமை செய்யப்படுகிறது. பிரிவு 81இன் உட்பிரிவு 2இன் கீழ் 2 தனித்தனி துணை பிரிவுகளில் உள்ளபடி 2 படிநிலைகளில் அது தீர்மானிக்கப்படுகிறது. முதல் படிநிலை என்பது தனித்தனி மாநிலங்களுக்கு இடங்களை ஒதுக்குவதாகும். 2வது படிநிலை என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளும் தொகுதிகளை பிரிப்பதாகும். ஒருவருக்கு ஒரு வாக்கு, வாக்குகளுக்கு சம மதிப்பு என்பதை அடிப்படையாக கொண்ட ஜனநாயகத்தையும், மாநிலங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் என்பதை அடிப்படையாக கொண்ட கூட்டாட்சி கோட்பாட்டையும் சமப்படுத்தும் வகையில் இருவேறு படிநிலைகளாக அரசமைப்பு சட்டத்தில் இயற்றப்பட்டுள்ளது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் 2001 மற்றும் 2003ஆம் ஆண்டு செய்யப்பட்ட திருத்தங்களின்படி இந்த 2 படிநிலைகளும் இருவேறு மக்கள் தொகை கணக்கெடுப்புகளோடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. முதல் படிநிலை, அதாவது மாநிலங்களுக்கு இடையே தொகுதிகளை பங்கிடுவது என்பது 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு தொடர்புபடுத்தப்பட்டிருந்தது. இது கூட்டாட்சி கோட்பாட்டை பாதுகாக்கும் ஏற்பாடு. 2வது படிநிலை, அதாவது மாநிலங்களுக்குள் தொகுதிகளை பிரிப்பது என்பது 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு தொடர்புபடுத்தப்பட்டிருந்தது. இது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஏற்பாடு. அரசமைப்பு சட்டத்தின் 81வது பிரிவுக்கு ஒரு மறைந்து மடியும் வரம்புரை இருக்கிறது, அதாவது சன்செட் ப்ரொவிசோ. அதாவது இந்த ஏற்பாடு 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு எடுக்கப்படும் முதல் சென்சஸ் வரை செல்லுபடியாகும். இதேபோல் அரசமைப்பு சட்டத்தின் 82வது பிரிவானது 2026ஆம் ஆண்டு சென்சஸ் எடுக்கும் வரை மக்களவை இடங்கள் ஒதுக்கீட்டை ரீஅட்ஜஸ்ட் செய்வதை நிறுத்தி வைக்கிற பிரிவாகும். அரசமைப்பு சட்டத்தில் இதை எந்த மாற்றமும் செய்யாதிருந்தால் மக்களவை இடங்களை மறுபங்கீடு செய்யும் செயல்முறையும், மக்களவை இடங்களின் தொகுதி மறுவரையறை என்பதும் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு பதிப்பிக்கப்பட்டதன் பிறகுதான் தொடங்கும். ஆனால் தற்போது கொண்டு வரப்பட்ட மசோதாக்கள் இந்த செயல்முறையை முன்கூட்டியே செய்ய விளைந்தன. அதாவது மக்களவை இடங்களை மறுபங்கீடு செய்வது, அதற்கேற்ப தொகுதிகளை மறுவரை செய்வது என்ற செயல்முறையை முன்கூட்டியே செய்ய விளைந்தன. அதாவது 2026ஆம் ஆண்டு என்ற வரம்பை அகற்றுவதோடு மட்டுமல்லாமல் 2 வெவ்வேறு மக்கள் தொகை
கணக்கெடுப்புகளை தொடர்புபடுத்துவதையும் அகற்ற முனைந்தன. அரசமைப்பு சட்டத்தின் 81வது பிரிவில் முன்மொழியப்பட்ட இரு படிநிலைகளும் ஒரே மக்கள் தொகை கணக்கெடுப்போடு தொடர்புபடுத்தப்படும் வகையில் இந்த மசோதா இருந்தது. வேறு சொற்களில் கூறுவதென்றால், மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மாநிலங்களின் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு ஓரிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு காலாவதியாகக்கூடியது. அது உடனடியாக காலாவதியாகிற வகையில் மறுவரையறை மசோதா செயல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டது. மத்திய அரசானது தன்னிடம் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பை, அதாவது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2 படிநிலைகளுக்கும் அடிப்படையாக்க முயற்சி செய்தது. இதற்காக நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை பெறுவதற்காகத்தான் மசோதா கொண்டு வரப்பட்டது. சட்டம் அமலான பிறகு மக்களவை இடங்களின் புதிய எண்ணிக்கை லேட்டஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப பங்கிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கேற்ற வகையில் வரைவு மசோதாவின் பல இடங்களில் லேட்டஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. உதாரணமாக, லேட்டஸ்ட் சென்சஸ் அடிப்படையில் ரீஅட்ஜஸ்ட் செய்வதும், மாநிலங்களுக்கு மக்களவை இடங்களை ஒதுக்குவதும் தொகுதி மறுவரையறை கமிஷனின் பணி என உட்பிரிவு 4 கூறுகிறது. தொகுதி மறுவரையறை கமிஷனானது லேட்டஸ்ட் சென்சஸ் அடிப்படையில் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய மக்களவை இடங்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் என உட்பிரிவு 8 கூறியது. ஆக இந்த மசோதா என்பது தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட எதிர்காலத்தில் மாநிலங்களினுடைய மக்களவை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் எப்படி மாற்றி அமைக்கப்பட போகிறது, அது எந்த ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் செய்யப்பட போகிறது, 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அடியோடு கைவிடப்படுமேயானால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களின் நிலை என்ன ஆகும் என்கிற அந்த கேள்விகள் இன்னும் தொக்கி நிற்கின்றன.